Kia ora, vanakkam and welcome to Big Boss Season 7 தமிழ் நிகழ்ச்சியோட ரிவ்யூ. இது டே 5 ஓட ரிவ்யூ. அதாவது அக்டோபர் 5ஆம் தேதி நடந்த நிகழ்ச்சியோட நிகழ்வுகளை பற்றிய ஒரு விமர்சனம். சரி, பேசுகிறதுக்கு ஜாஸ்தி இருக்கிறதுனால we'll just jump into it. நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த பாப்புலாரிட்டி கான்டெஸ்ட் இன்னும் தொடருது. அது அவங்களோட டாஸ்க். வீட்டில் அவங்க வாங்கின பொருளுக்கான கடனை அடைக்கிறதுக்கு பிக் பாஸ் டாஸ்க் கொடுக்குறாங்க. ஒவ்வொரு தடவையும் டாஸ்க்கை வின் பண்ணும்போது அவங்க கொடுக்க வேண்டிய கடன்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வராரு. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பொருள்கள் வாங்கினது யுகேந்திரன். அவர் வாங்கின பொருள்கள்லாம் வீட்டுக்கு தேவையான பொருள்கள் அப்படின்றது அங்கே எடுத்து சொல்கிறாங்க அந்த கட்டத்தில். அதாவது என்னென்னா, வீட்டுக்கு தேவையான பாத்திரம், சமைக்கிறதுக்கு தேவையான பாத்திரம் எல்லாம் வாங்கினதுனால இனிமே வர வாரங்களில் இவ்வளோ செலவு பண்ண தேவையில்லை. ஆனால் அதே நேரத்தில் ஒரு சில விஷயங்களை நம்ம கைவிட்டோம், தேவையான சில அத்தியாவசிய பொருட்கள் வாங்கலை அப்படின்ற பேச்செல்லாம் நடக்குது. ஸோ என்னென்ன வாங்கணும், லக்ஸரி பட்ஜெட் டாஸ்கில் அடுத்த வாரம் என்னென்ன வாங்கணும் அப்படின்ற ஒரு டிஸ்கஷனும் போகுது. இது அந்த பட்ஜெட் பற்றின விஷயம். சரி, இப்போ இந்த பட்ஜெட் வாங்கினது எல்லாருமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 54,000 வெள்ளிக்கு வாங்கியிருக்காங்க பொருள்கள். இதை அவங்க திரும்ப கொடுக்கணும் பிக் பாஸ்க்கு. ஸோ பாப்புலாரிட்டி கான்டெஸ்ட்னு ஒன்றை அறிமுகப்படுத்துகிறாரு. அந்த பாப்புலாரிட்டி கான்டெஸ்ட்டில் ஹி பிட்ஸ் டூ பீப்புள் அகேன்ஸ்ட் ஈச் அதர். அவங்க அங்கே உட்காந்து நான் தான் பாப்புலர் அப்படின்னு வாதிடணும். அப்புறம் உட்காந்துருக்க பிக் பாஸோட மற்ற போட்டியாளர்கள் அவங்க ஓட் பண்ணுவாங்க, யார் மிகவும் சிறப்பாக செஞ்சுருக்காங்க, யார் வெற்றியாளர் அப்படின்றது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மால் ஹவுஸ் இருக்கிறவங்கள, சின்ன வீட்டில் உள்ளவங்க யாருமே இதில் கலந்துக்கக்கூடாது. எந்த ஒரு டாஸ்க்லையும் கலந்துக்காமல் அந்த ஒரு சின்ன இடத்துலையே they confined to that space, right? ஸோ பாப்புலாரிட்டி கான்டெஸ்ட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கூல் ஜெயந்த் வர்சஸ் பூர்ணிமா. அஃப்கோர்ஸ் ஆரம்பமே நீங்கள் பார்த்தீங்கன்னா கூல் ஜெயந்த் எத்தனை ஃபாலோவர்ஸ் இருப்பாங்கன்ற போது 99 மில்லியன், யாரும் எல்லாமே 547K 400+K அப்படி எழுதியிருந்தாங்க. ஆனால் இவர் எடுத்த உடனே 99 மில்லியன் அவர் எழுதினார். ஸோ அதுலேயே ஒரு பெரிய ஒரு டிக் மார்க் கொடுக்கலாம். அண்ட் பூர்ணிமா நல்லா பேச தொடங்கினாங்க. அதுக்கப்புறம் கூல் ஜெயந்த் ஐ கீப் சேயிங் கூல் சுரேஷ் அவர் டேக் ஓவர் பண்ணிடுறாரு. அப்புறம் இவங்களுக்கு பேசுறதுக்கே வாய்ப்பு கொடுக்காம இவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. அதனால என்ன நடக்குதுன்னா, இவரோட வாதங்கள் தான் இன்னும் சத்தமாக கேட்குது மக்களுக்கு, ரைட்? ஸோ அங்கே இருக்கிறவங்கலாம் அவர் தான் வின்னர்னு சொல்லிடுறாங்க. அடுத்த கட்டத்தில் ஆனால் அந்த இடத்துல பூர்ணிமா சொல்லுவாங்க, எனக்கு ஸ்பேஸே கொடுக்கல, பேசுகிறதுக்கு எனக்கு வாய்ப்பே கிடைக்கல அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் இது நம்மளோட நிஜ வாழ்க்கையிலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம சில விஷயங்களை சொல்கிறதுக்கு நம்ம அந்த ஸ்பேஸை ஏற்படுத்திக்கணும். நாட் எவ்ரி டைம் யூ கெட் an opportunity to air your viewpoints. So you must create that opportunity for yourself. இப்போ ஒரு ஆஃபீஸ் செட்டப்பில் இருக்கிறோம், ஒரு கார்ப்பரேட் வேர்ல்டில் இருக்கோம், உங்களுக்கு சில ஐடியாஸ் இருக்கலாம். அவங்க பேசிகிட்டே இருக்கும்போது நீங்கள் எங்கடா கேப் கிடைக்குதுன்னு பார்த்து உள்ளே நுழைஞ்சு நீங்கள் உங்கள் ஐடியாஸை சொல்லி ஆகணும். நீங்கள் டைரெக்டாக சொல்கிறது பெட்டர். சில நேரங்களில் நீங்கள் உங்கள் சுப்பீரியர்கிட்ட சொல்லுவாங்க. அந்த சுப்பீரியர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஐடியா அவரோட ஐடியா மாதிரி இல்லாட்டினா அந்த டிபார்ட்மெண்ட்டோட ஐடியான்ற மாதிரி போர்ட்ரேட் பண்ணிடுவாங்க. ஸோ அங்கே யூ ஆர் லூசிங் அவுட். ஸோ பூர்ணிமா சொன்ன பாயிண்ட் வெரி வேலிட். இதுதான் நிஜ உலகத்துலேயும் நடக்கிற ஒரு விஷயம். You have to create that space and make sure you're vocal enough that you're getting noticed, right? ஸோ அது ஒரு படிப்பினை நமக்கு. அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா மணி வர்சஸ் அக்ஷயா. அவங்க அஃப்கோர்ஸ் மணி வின் பண்ணிடுறாரு. அங்கே வாதமே உங்களுக்கு கொஞ்சம் ஷார்ட்டாக தான் விவாதமே ஷார்ட்டாக தான் காட்டுறாங்க. இதில் அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பூர்ணிமா கிட்ட விஷ்ணு இது வாஸ் குவைட் ஃபனி. இது இரண்டு முகமாக பிரிக்கலாம். கூல் ஜெயந்த் வின் பண்ணும்போது பூர்ணிமாக்கு ஓட் பண்ணுறது விஷ்ணு. ஆனால் கூல் ஜெயந்தோட ரைட் ஹேண்ட் பர்சன் யாருன்னு பார்த்தீங்கன்னா விஷ்ணு. எப்போதும் விஷ்ணு கூல் சுரேஷோட தான் இருப்பார். ஆனால் அவரோட கூல்னு சொல்ல போகிறேன், யூஸ் த நேம் பிகாஸ் சேயிங் சம்மன் எல்சஸ் நேம், ரைட்? ஸோ கூல் எப்போதுமே விஷ்ணுவோட தான் இருப்பார். ஆனால் அந்த விவாதம் முடிஞ்ச பிறகு எல்லாரும் கூலுக்கு ஓட் பண்ணுவாங்க. ஆனால் விஷ்ணு மட்டும் பூர்ணிமாவுக்கு ஓட் பண்ணுவாங்க. ஸோ கூல் ரொம்ப மனசு வேதனைப்பட்டு அவர் சொல்லுவார், என்னடா கூடயே இருந்து கூலி பறிக்கிறேன்ற மாதிரி. ஹீஸ் டசன்ட் யூஸ் தீஸ் வேர்ட்ஸ், பட் அந்த அளவுக்கு அவர் சொல்வார். ஸோ அது வாஸ் ரியலி ஃபனி. யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது அப்படின்னே தெரியலையே, எவ்வளோ வயசாச்சு எனக்கு இன்னும் பாருங்கள் யாரும் கேரக்டர் ஜட்ஜ் பண்ண முடியல அப்படின்லாம் ஃபீல் பண்ணுவார். அப்புறம் விஷ்ணுவும் சரி, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த புரளி பேசுகிறதுன்னு சொல்லுவாங்களா, அது எப்போதும் விஷ்ணு அண்ட் கூல் அது நடத்துகிறாங்க. இந்த புரளி பேசுகிறது அப்படின்றது இட்ஸ் a very interesting கான்செப்ட். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களில் எத்தனை பேர் புறம் பேச மாட்டீங்க?
எத்தனை பேர் காசிப் பண்ண மாட்டீங்க அப்படின்றத இந்த ஒரு மூமெண்ட்டில் யோசித்து நான் பண்ணியிருக்கேனா, என்னோட கலீக்கை பற்றி ஏதாவது அவங்க இல்லாத நேரத்தில் சொல்லியிருக்கேனா, என் சொந்தக்காரங்களை பற்றி அவங்க இல்லாத நேரத்தில் ஏதாவது சொல்லியிருக்கேனா, என்னோட ஸ்பவுஸை பற்றி அவங்க இல்லாத நேரத்தில் ஏதாவது சொல்லியிருக்கேனா, என் குழந்தைகளை பற்றி அவங்க இல்லாத நேரத்தில் ஏதாவது சொல்லியிருக்கேனா அப்படின்னு யோசிங்க. ஸோ இந்த காசிப்ன்றது பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டு ஆராய்ச்சிகள் பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மனசில் இருக்க ஆதங்கத்தை வெளிப்படுத்துறது வந்து இட்ஸ் ஹெல்த்தியர். அந்த மனசுக்குள்ளேயே வச்சு பாட்டில் ஆப்னா அது ஒரு நாளைக்கு எக்ஸ்ப்ளோட் ஆகும். ஸோ அந்தந்த நேரத்தில் என்னென்ன ஃபீல் பண்ணுறீங்களோ அது வந்து வெளிப்படுத்திடணும்னு. ஸோ இது புறம் பேசுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இந்த விஷ்ணு அண்ட் கூல் பண்ணுறாங்க. ஐம் நாட் ஜஸ்டிஃபைங் வாட் தேர் டூயிங், பட் ஐம் ஆல்சோ சேயிங் வாட் இஸ் தி அவுட்லெட். ஒரு என்டர்டெயின்மெண்ட் கிடையாதுங்க. நிறைய நேரங்கள் தனிச்சிருக்காங்க. சின்ன வீட்டில் உள்ளவங்க வேலை செஞ்சுக்கிட்டே இருக்காங்க ஓயாமல். இவங்களுக்கு வேலையும் கிடையாது. அப்போ என்ன பண்ணுறது? டைம் கில் பண்ணுறதுக்கு பேசணும். எதை பற்றி பேசலாம்? வெளியில் என்ன நடக்குது, உலகத்தில் என்ன நடக்குதுன்னு பாலிடிக்ஸ் பேச முடியுமா, இல்லை ஜெனரல் நாலேஜ் பேச முடியுமா? they don't have access to any of that, right? ஸோ என்ன பண்ணுறது? இருக்கிற ஆளுங்களை பற்றி பேசுகிறாங்க. ஸோ அதில் வந்து கூல் ஜேத் he puts out a fantastic theory out there, something that we have spoken about before. The herd mentality. அதை பற்றி கூலாக சொல்கிறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, விஷ்ணு நீ தான் ஆரம்பித்த ஓட் போடுறதுக்கு, நீ ஆளாக நீ எனக்கு போட்டிருந்தேன்னா எல்லாருமே அதை ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. நீ வந்து மாற்றி போட்டுட்ட, நீ பூரணிக்கு போட்டுட்ட அப்படின்றது சொல்கிறாரு. இந்த ஹர்ட் மென்டாலிட்டி என்னன்னா, நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரும்பாலானவர்கள் என்ன நினைக்கிறாங்களோ அவங்களோடய ஒத்து போகணும் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி. அதுவும் இந்த மாதிரி ஒரு கன்ஃபைன் ஸ்பேஸில் இருக்கிறவங்களுக்கு வந்து இது நிறைய வரும். எதிர்த்து கேட்கணும், எதிர்த்து வாதிடணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வராது. ஸோ அதை வந்து அவரோட லாங்குவேஜில் அவர் சொல்கிறார், ரொம்ப கூலாகவே சொல்வார். ஸோ அதை சொல்லும்போது ஸோ அதை பற்றி சொல்கிறாரு. அண்ட் அது வந்து விஷ்ணு வந்து தற்காத்து பேசுகிறாரு, இல்லை அப்படி இப்படின்னு அவர் சமாளிக்கிறாரு. அப்புறம் சிரிச்சிடுறாரு. ஏன்னா கூல் வந்து சொல்கிறாரு, நீ கூடயே இருந்து இப்படி பண்ணிட்டியப்பா அப்படின்னு ஒரு ரொம்ப நகைச்சுவாக இருந்தது அந்த சீனு. பட் ஒரு அற்புதமான ஒரு தத்துவத்தையும் அவர் வந்து வெளிப்படுத்தினார், த ஹர்ட் மென்டாலிட்டியை. ரைட். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா வின்னர்ஸும் நிற்கிறாங்க. அப்போ ரெண்டு பேராக வாதிடும்போது ஒருத்தர் வெற்றி பெறாரு. அந்த வெற்றி பெற்ற எல்லாருமே ஒன்றா சேர்த்து அவங்களும் ஒரு வெற்றியாளரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து கூலுக்கும் சொல்கிறாங்க, அப்புறம் மணிக்கும் சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா சரவணன், அக்ஷய், விஷ்ணு எல்லாம் வந்து மணிக்கு ஓட் போட்டுறாங்க. ஸோ மணி கெட்ஸ் அ கோல்ட் ஸ்டார், ரைட்? இதுக்கு இடையில வந்து பூர்ணிமாக்கும் விஷ்ணுக்கும் மாட்டிக்குது. விஷ்ணு கிட்ட வந்து பூர்ணிமா சொல்கிறாங்க, நான் வந்து எனக்கு அந்த ஸ்பேஸ் கொடுக்கல, எனக்கு அந்த டைம் கொடுக்கல அப்படின்ட்டு நான் சொல்லிட்டு இருக்கும்போது, விஷ்ணு நீங்கள் வந்து அதான் தோத்துட்டல நீ அப்படின்றது வந்து நீங்கள் வந்து ரொம்ப எடுத்தறிஞ்சு பேசுகிற மாதிரி நீங்கள் பேசுனீங்க, அது தவறு அப்படின்றத வந்து பூர்ணிமா சொல்கிறாங்க. ஐ லைக் பூர்ணிமா. எப்போ பேசணுமோ அதை கரெக்டாக பேசுகிறாங்க. அண்ட் ஐ ஃபீல் தட் ஷீ ஷுட் கோ ஃபார். அவங்களோட கான்டென்ட் இன்னும் காட்டினாங்க நல்லாயிருக்கும். ரொம்ப லெவல் ஹெடட் கேர்ள், ஐ லைக் ஹர், ரைட்? ஸோ பூர்ணிமா சொல்கிறாங்க, ஏன்னா அப்படிலாம் சொன்னீங்க, நீ கோவப்பட்டு சொன்னீங்க. And Vishnu starts shouting. So Vishnu is someone you can't have a conversation with. If he's not agreeable with you, he's just going to go on a rant, right? He's going to just rant. அவர் வந்து கோவத்தில் பேசிக்கிட்டே இருப்பார். உங்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு கூட அவர் வந்து அந்த மனநிலையில் இருக்க மாட்டார். அதை வந்து பூர்ணிமா எடுத்து சொல்கிறாங்க, ரைட்? எடுத்து சொல்லிவிட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா கட் பண்ணால் பூர்ணிமா வெளியில் உட்காந்து மாயாக்கிட்டேயும் ஐ திங்க் அக்ஷயா உட்காந்துருக்காங்க அந்த கவுச் ஏரியாவில் வெளியில் இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து இவரை வந்து நான் சீரியலில் பார்த்துட்ருக்கேன், எனக்கு வந்து அவர் அப்படி தெரியும், அவருக்கு நான் எடுத்து சொல்லணுமா? ஸோ த எக்ஸ்பெக்டேஷன் இஸ், இது வந்து நீங்கள் புரிஞ்சிருக்கணுமே, திஸ் இஸ் சொசைட்டல் நார்ம், யூ ஷுட் ஹவ் அண்டர்ஸ்டுட் இட். யூ ஆர் சச் அ பர்சன் ஹூஸ் ஐ எம் எக்ஸ்பெக்டிங் தட் லெவல் ஆஃப் மெச்சூரிட்டி ஃப்ரம் யூன்ற மாதிரி அவங்க சொல்லுவாங்க. அதுவும் ஃபனியாக இருந்துச்சு. நான் ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து இவரை நான் சீரியலில் பார்த்துருக்கேன், ஆனால் அவருக்கு நான் எடுத்து சொல்ல வேண்டியதாக இருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் வந்து and we'll go on to the next incident. So first incident வந்து அந்த பாப்புலாரிட்டி கான்டெஸ்ட் பற்றி சொல்லியாச்சு, அப்புறம் அந்த சண்டே பற்றி சொல்லியாச்சு. இப்போ தேர்ட் இன்சிடென்ட், ஓகே, பிரதீப் ஐஷு இன்சிடென்ட். பிரதீப் வந்து ஐஷு கிட்ட வந்து பேசுகிறாங்க கிச்சன் ஏரியாவில் வந்து பேசும்போது, ஐஷு நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து அவர் சொல்கிறாரு, நான் வந்து வீட்டிலலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா 8 மணிக்கு நான் நைட்டு தூங்கிடுவேன், அப்புறம் 7 மணி 8 மணிக்கு தான் எழுந்திரிப்பேன், கிட்டத்தட்ட 12 மணி நேரம் எனக்கு தூக்கம் இருக்கும், இங்கே அது கிடைக்காதுன்னு எனக்கு தெரியும். அப்போ ஐஷு கேட்குறாங்க, ஏன் இங்கே கிடைக்காதுன்னு, ஏன் இங்கே தூக்கம் வரல அப்படின்னு சொல்கிறீங்க, ஏன் இங்கே தூங்க மாட்டீங்க அப்படின்னு கேள்வி கேட்குறதுக்கு அவர் சொல்கிறாரு, திஸ் இஸ் நாட் அ சேஃப் பிளேஸ் ஃபார் மீ அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அண்ட் நீங்களே யூஆர் நாட் மை ஃப்ரெண்ட், ஹி ஹஸ் காட் ட்ரஸ்ட் இஷ்யூஸ். நான்
ஸோ பிரதீப்போட நீங்கள் பேக் ஸ்டாரி பார்த்தீங்கன்னா யூ ஹேவ் டு கான்டெக்சுவலைஸ் எவ்ரி திங். இல்லை பேக் ஸ்டாரி பார்த்தீங்கன்னா அவர் வந்து பிக் பாஸ் நிகழ்ச்சியிலே சொல்லியிருப்பாங்க, ஐ திங்க் கூல் ஜெயின் சொல்வாருன்னு. அவங்களோட அம்மாவை வந்து அவங்க அப்பா வந்து பெட்ரோல் ஊற்றி எரித்து கொலை பண்ணிடுறாரு. அதுக்கப்புறம் அவர் இறந்துறாரு. அவர் தற்கொலை பண்ணிக்கிற மாதிரி சொல்கிறாரு. I do not have the actual information. I could be wrong. Correct me in the comment section if I am getting this wrong, right? ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் வளர்ந்த ஒரு குழந்தைக்கு வந்து யூ மஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் த ட்ராமா ஹி மஸ்ட் ஹவ் கான் த்ரூ, ரைட்? ஸோ அவருக்கு வந்து இந்த ட்ரஸ்ட் இஷ்யூஸ் இருக்குது அப்படின்றது என்னோட கணிப்பு. ஐ குட் பி டோட்டலி ராங். ஐம் நாட் அ சைக்காலஜிஸ்ட், ஐம் நாட் அ சைக்காட்ரிஸ்ட், பட் seeing what is happening in the house is very perturbed, right? என்ன நடக்குது, ஏது நடக்குது, யாரையும் நம்ப முடியாமல் இருக்கிறதுக்கு வந்து அவரோட அந்த பேக் ஸ்டாரி ஒரு காரணமாக இருக்கலாம் அப்படின்றது என்னோட அபிப்பிராயம். அதனால தான் வந்து ஐ கான் ஸ்லீப், எனக்கு வந்து பீஸ் இல்லை அப்படின்னு சொல்லும்போது யுகி இன்டரப்ட் பண்ணி உன் பீஸை நீயே பீஸாக கெடுத்துக்கிற அப்படின்ற மாதிரி ஒரு கமெண்ட் கொடுக்குறாரு. அண்ட் அங்கே வந்து ஐஷு வந்து அவர் யுகி சொல்ல நீங்களே பீஸை கெடுத்துக்கிறன்ற மாதிரி சொன்னோன்னா ஐஷு வில் ஸ்டார்ட் அட்வைசிங் ஹிம். அப்படிலாம் நினைக்காதீங்க அப்படின்னு ஷில் ஸ்டார்ட் அட்வைசிங். யூ மஸ்ட் see the contrast here. ஐஷு was someone who was feeling low. அண்ட் விசித்ரா வந்து அவங்களுக்கு வந்து சாதகமாக அவங்கள வந்து மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசிகிட்டு இருக்கிற ஐஷு இன்னைக்கு வந்து அவங்களோட இன்னொரு பரிமாணத்தை பார்க்குறீங்க. அவங்க வந்து பிரதீப்க்கு அட்வைஸ் பண்ணுறாங்க. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் பல பரிமாணங்கள் உண்டு. இதுதான் இயற்கை, இதுதான் இயல்பு. எல்லாருக்கும் பல பரிமாணங்கள் உண்டு. we are not always நம்மளை வந்து இப்படி முத்திரை குத்திடக்கூடாது. இது வந்து ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள். நம்ம பார்க்குற ஒரு நிகழ்ச்சி, அந்த 1 மணி நேர நிகழ்ச்சி பார்த்து நம்ம வந்து உணர்ச்சி வசப்பட்டு நம்ம வந்து பேசிட்டோன்னு வைங்க, இவங்க இப்படித்தான் முத்திரை குத்திட்டிங்கன்னா இட் டசன்ட் மேக் சென்ஸ். பிகாஸ் நமக்கு வந்து இதை காட்டுறாங்க. இன்றைய நிகழ்ச்சியில் வந்து ஐஷு வந்து பிரதீப்க்கு வந்து அட்வைஸ் பண்ணுறது காட்டுறாங்க. பட் இஃப் யூ மேக் அ லிங்க் டு த பாஸ்ட் எபிசோட் தென் யூ நோ, ஹே இந்த பொண்ணு நீடட் மோட்டிவேஷன் அண்ட் நவ் ஷீ இஸ் மோட்டிவேட்டிங் சம்ஒன் எல்ஸ். ஸோ இதுதான் வாழ்க்கை, இதுதான் நியதி, இதுதான் உண்மை. ஸோ எல்லாருமே எல்லா நேரத்திலும் கெட்டவங்க கிடையாது, எல்லாருமே எல்லா நேரத்திலையும் நல்லவங்களும் கிடையாது அப்படின்றது தான் உண்மை. ஸோ ஐஷியோட இந்த பரிமாணம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஷீ சம்ஒன் டு லுக் அவுட் ஃபார், ரைட்? அப்புறம் ரெயின் டான்ஸ் இருக்குது, அப்புறம் 8 o'clock வேக்கப் சாங் இருக்குது, எல்லோரும் குட் மார்னிங் சொல்கிறாங்க. இந்த சேயிங் குட் மார்னிங் இஸ் வெரி 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 இம்பார்ட்டன்ட். என்னோட பழைய ஆஃபீஸில் நான் சொன்னேன், எங்களுக்கு வந்து எங்களோட ஆஃபீஸ் வந்து 3, 4, 5 3 மாடி, ஐ திங்க் 3, 4, 5 நாட் 2, 3, 4 3, 4, 5. அது உள்ளக்கே வந்து படிக்கட்டுலாம் இருக்கும். அந்த 3 மாடி கட்டடத்தை 3 levels ஆஃப் பில்டிங்கை போய் சேர்றதுக்கு. அதில் பார்த்தீங்கன்னா 3rd லெவலில் உள்ளவங்க எல்லாரும் வந்து ஹலோ சொல்லிக்குவாங்க. அந்த 4th லெவலில் உள்ளவங்க ஒரே லிஃப்ட் தான், ஆனால் அந்த லிஃப்ட்டுக்குள்ளே வரும்போது ஹலோ கூட சொல்ல மாட்டாங்க. 5th லெவலில் உள்ளவங்க இது மேனேஜ்மெண்ட், ராய்ட்? அவங்க வந்து சுத்தமாக கிடையாது. ஸோ ஐ செட் we need to start a smile campaign. when you get into the lift, smile. நான் வேணும்னு ஹலோ சொல்வேன் எல்லாருக்கும். அதே மாதிரி எங்கள் வீட்டில் காலையில் எழுந்திரிச்சா எல்லாரும் have to say good morning, we hug each other and we exchange niceties, right? நீங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து அந்த என்னோட வீட்டில் வந்து எங்கள் அம்மா இஸ் ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸர். I mean, of course, she's no more, but and the hug, she wasn't a person who would emote, and the hugs எல்லாம் எனக்கு வந்து அவ்வளோ கிடைச்சது கிடையாது. வந்து குட் மார்னிங் சொல்லுவாங்க, பட் அந்த ஹக்ஸ் அதெல்லாம் கிடைச்சது கிடையாது. ஸோ அந்த கலாச்சாரத்தை வந்து நமக்கு வந்து எது வேணும் எது வேண்டான்றது வந்து நம்ம we have to select, right? So அந்த கலாச்சாரம் எங்கள் வீட்லையும் இருக்குது. அது வந்து பிக் பாஸ் வீட்டில் எல்லாரும் குட் மார்னிங் சொல்லிக்கிறது அண்ட் விசித்ரா வந்து எல்லாரும் ஹக் பண்ணுறது, இட் வாஸ் அ நைஸ் திங் டு see, right? So I thought I would talk about that as well. எப்போதும் பிரச்சனை பற்றியே பேசிகிட்டு இருக்கோம், அதில் உள்ள நல்லதையும் நம்ம பேசுவோம் அப்படின்றதுக்காக. அண்ட் நான் விசித்ரா வந்து சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சாப்பாடு கொஞ்சம் எடுத்து வை, ஏன்னா எல்லாரும் சாப்பிட்ட பிறகு இந்த சமையல் ரூமில் இருக்கிற இந்த சின்ன வீட்டில் இருக்க நமக்கு வந்து சாப்பாடு எதுவும் கிடைக்க மாட்டுது, அதனால எங்களுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிரு அப்படின்னு. அப்புறம் ரேஷன் நடக்குது. அப்புறம் யுகி சொல்கிறாரு எல்லாருக்கும் யாரும் வந்து எக்ஸ்ட்ரா பூரி கேட்குறாங்க, பூரி உருளைக்கிழங்கு தான் காம்பினேஷன். அப்போ யாரும் வந்து எக்ஸ்ட்ரா கேட்கும்போது அப்போ யுகி சொல்வார், இல்லை எல்லாருக்கும் ஆளுக்கு 4 எல்லாரும் சாப்பிட்ட பிறகு மிச்சம் தான் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு. அப்போ பவா கேட்பாரு, அப்படியா கொடுக்க முடியாது அப்படின்னு கேட்கும்போது, இல்லை முதல் எல்லாரும் சாப்பிட்றட்டும், அதுக்கப்புறம் மிச்சம் இருந்தால் நம்ம வந்து பகிர்ந்து கொடுக்கலான்னு. ஐ தாட் தட் வாஸ் அ குட் அப்ரோச், ரைட்? 4 பூரி எல்லாருக்கும் கிடைக்குது. அண்ட் அதுக்கு இடையில வந்து யுகி சொல்வார், பாருங்கள் எல்லாருக்கும் கொடுத்தாச்சு, சமைச்ச விசித்ராக்கு பொட்டேட்டோ இல்லை அப்படின்னு விசித்ராக்காக பேசுவார். அப்போ இந்த இன்னொரு பொண்ணு வந்து சொல்வா, இல்லை மம்மி வந்து எல்லாரும் சாப்பிட்டாலே போதும்னு நினைப்பாங்க, அதை பற்றி இல்லை பிரச்சனை இல்லைன்னு. அப்போ யுகி சொல்கிறார், இல்லை அப்படி கிடையாது, அவங்க சமைச்சாங்க, அவங்களுக்கும் சாப்பாடு வேணும்ல, அவங்களுக்கு இல்லாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லி வருத்தப்படுவார். Okay, then so you can see the bond between Vichitra and Yugendran, right? Good friends.
அண்ட் தென் அடுத்த கட்டம் பார்த்தீங்கன்னா அந்த ஓவரால் வின்னருக்கு ஸ்டார் கொடுக்குறாங்க. அங்கே வந்து கூல் சுரேஷ் வந்து திறமை வைசஸ் அதிர்ஷ்டம்ன்ற மாதிரிலாம் பேசுகிறாரு. அவர் எவ்வளோதான் வாட் ஐ தாட் த அண்டர் டோன் வாஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா நானும் திறமையாக தான் பண்ணேன், ஆனால் அவர் பக்கம் அதிர்ஷ்டம் இருந்திருக்கு, அவருக்கு அந்த ஸ்டார் போயிடுச்சுன்ற மாதிரி அவர் வந்து இலைமறை காயாக சொன்னதை வந்து எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னு எனக்கு தெரியல. அதுவும் நடந்தது. அண்ட் ஆஃப்கோர்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு செகண்ட் பார்ட் ஆஃப் த காசிப் செஷன் நடக்குது. இங்கே வந்து விஷ்ணு வந்து இன்ஸ்டிகேட் பண்ணுவார். ஓகே, அவர் வந்து இந்த மாதிரி பிரச்சனை அப்படி இப்படின்னு ஏதோ ஒரு ஐ ஆல்வேஸ் ஃபீல் தட் விஷ்ணு வந்து ஹி ட்ரைஸ் டு இம்போஸ் இஸ் வியூஸ் ஆன் அதர்ஸ்ன்ற மாதிரி எனக்கு இப்போ தெரியுது. பட் அஃப்கோர்ஸ் இது வந்து காட்டப்படும் 1 மணி நேர நிகழ்ச்சியை வச்சு சொல்கிறேன். ஹி குட் பி a totally different person in an overall 24/7 எபிசோடில். ஓகே, அப்போ கூல் ஸ்டேஸ். ஆனால் பிரதீப் வந்து உண்மையான முகத்தை காட்டிட்டான். இதுதான் அவனாவே இருக்கிறான். அதே மாதிரி யுகியும் உண்மையான குணத்தை காட்டிட்டாரு. ஆனால் விசித்ரா, வினுஷா மற்றவங்கெல்லாம் இன்னும் அவங்க முகத்திரை கிழிக்கப்படலை அப்படின்றது வந்து அவர் அங்கே சொல்கிறாரு. ஓகே, 16 minutes. I'm trying to do this within 25 minutes. ஓகே, அந்த இடத்துல கூல் கேட்குறாரு, ரவீனாவோட இந்த சிரிச்சுக்கிட்டே இருக்காங்களே இதுதான் அவங்களோட உண்மையான முகமா அப்படின்றதையும் அவங்க வந்து கேட்குறாங்க. ரைட். ஆனால் அப்புறம் வந்து இவங்க சொல்கிறார், சரவணன் சொல்கிறார், அது டைம் தான் சொல்லும் அப்படித்தான் நினைக்கிறேன்ற மாதிரி. இதுக்கிடையில வந்து ஜோவிகா பற்றி சொல்கிறாரு, நல்ல பொண்ணுன்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. பூர்ணிமா சொல்கிறாரு, இனி இது வந்து 2 மணி நேரம் மேக்கப் போட்டுக்கிட்டே இருக்கோம் அப்படின்னு. இந்த மேக்கப் விஷயம் வில் கம் பேக் டு இட். ரைட், ஐ காட் a few things that I want to share with you. அப்புறம் வந்து இன்னொரு டாஸ்க் நடக்குது. அந்த மேக்கப், அதாவது இந்த டாஸ்க்கில் தோற்று போனீங்கன்னா மேக்கப் எல்லாம் கொடுத்துடணும்னு, சரியா? ஆனால் அவங்க அந்த டாஸ்கில் வின் பண்ணிடுறாங்க. இங்கே தான் வந்து பூகம்பம் வெடிக்குது. என்ன நடக்குதுன்னா, பிரதீப் சொல்கிறாரு, உங்களுக்குலாம் வந்து எனக்கு இது வின் பண்ணணும்னு எனக்கு தோணலை, நான் இது லூஸ் பண்ண போகிறேன், அப்போ தான் வந்து எனக்கு இது வந்து சாதகமாக அமையும்னு. நான் coming back to Pradeep, right? I feel that he's a little confused. Sometimes I feel that he has got very valid points. We spoke about this, right? So அவருக்கு வந்து valid points இருக்குது, but he starts digressing, right? He kind of loses his plot. ஸோ இங்கே வந்து அவர் நிறைய காரணங்கள் சொல்கிறார். நீங்கள் வந்து மேக்கப் இல்லாமல் இருந்தீங்கன்னா, என்னை வச்சு நீங்கள் மேக்கப் போட்டு அழகாக நின்னீங்கன்னா போட்டியாளர்களுக்குள்ள ஆனால் ஆடியன்ஸ் யாருக்கு ஓட் பண்ணுவாங்க? அழகாக இருக்கிற பொண்ணுக்கு தான் ஓட் பண்ணுவாங்க. தே யூ அண்டர்மைனிங் த ஆடியன்ஸ், ரைட்? அப்போ வந்து நான் வந்து சூப்பர்ஃபிஷியலாக தான் யோசிப்பேன், ஆடியன்ஸ் எல்லாம் சூப்பர்ஃபிஷியலாக தான் யோசிப்பாங்கன்றது வந்து ஒரு ஜெனரலைசேஷன் which is I don't think it's fair. அப்புறம் என்ன சொல்வார்னா, இல்லை மேக்கப் இல்லாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா நல்லது தானே, பிகாஸ் ஐ வாண்ட் டு சேஞ்ச் த பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் பீப்புள். நவ் தட்ஸ் அ வேலிட் பாயிண்ட். இதுக்கிடையில் வந்து ஐ வில் எக்ஸ்பிளைன் தட் why that is a valid point. இதுக்கிடையில் கூல் சொல்வார், எல்லாம் வெள்ளையே தானே இருக்காங்க, எதுக்காக இவங்களுக்கு மேக்கப்? அப்புறம் ஜோவிகா இவங்க எல்லாம் வந்து ஒரு ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க, அந்த பெண்கள்லாம் வின் பண்ணிட்டாங்க, மேக்கப் கொடுக்கணுன்றது தேவையில்லை. பட் இவங்க வந்து ஒரு அமைதி போராட்டம் நடத்துகிறாங்க. என்ன பண்ணுறாங்கன்னா, மேக்கப்லாம் கலைச்சிட்டு பண்ணும்போது ஜோவிகாவும் ஒத்துக்கிறாங்க, நானும் பண்ணுறேன்னு. பட் தென் ஷி புட்ஸ் அ ஃபுட் டவுன். ஷி சேஸ், நோ, நீங்கள் சொல்கிறீங்க நான் இதுக்காக பண்ணணும், நான் வந்து கலைக்க மாட்டேன் மேக்கப்பை அப்படின்னு சொல்கிறாங்க. நாட் பிகாஸ் ஷீஸ் அஃப்ரைட் ஆஃப் ஷோயிங் வாட் ஷி லுக்ஸ் லைக் வித் மேக்கப். அந்த பொண்ணு வந்து மேக்கப் இல்லாட்டினாலும் அப்படி தான் இருப்பாள், ஐ நோ ஹர் பர்சனலி. பட் அவங்க வந்து ஷி புட்ஸ் அ ஃபுட் டவுன் அண்ட் ஷி சேஸ், லுக், 18 வயசு பொண்ணு, ரிமெம்பர் திஸ், ஐ டோன்ட் ஹேவ் டு ப்ரூவ் எனிதிங் டு யூ. இது ஒரு கலை, இது எனக்கு தேவைன்னு நான் நினைச்சா நான் போட்டுப்பேன், இது நீங்கள் என்ன கேள்வி கேட்குறது அப்படின்றது மாதிரி அவங்க வந்து ஷி புட்ஸ் அ ஃபுட் டவுன். தம்ஸ் அப் டு ஜோவிகா. இந்த மேக்கப் வந்து இட்ஸ் செல்ஃப் க்ரூமிங், இல்லை? செல்ஃப் க்ரூமிங். இப்போது இதெல்லாம் தேவையா? 10 டப்பா வச்சு நீங்கள் வீட்டிலேயே மேக்கப் போட்டுட்டு இருப்பீங்களா? இந்த பிக் பாஸ் வீட்டில் போடுறீங்க, அந்த மாதிரி வீட்டிலையும் போட்டுட்டு இருப்பீங்களான்னு வந்து கூல் கேட்குறாரு. இந்த மாதிரி கமெண்ட்ஸ்லாம் பண்ணுறாரு. ஆனால் அவரே அப்புறம் கட் பண்ணிங்கன்னா ஹி கான்ட்ரடிக்ட்ஸ் ஹிம்செல்ஃப். நான் வந்து இந்த குங்குமம் இல்லாமல் வெளியில் போக மாட்டேன், காலையில் எழுந்திரிச்சு குளித்த உடனே இந்த குங்குமம் இல்லாமல் நான் எங்கேயும் இருக்க மாட்டேன், எனக்கு திடீர்னு யார் கால் பண்ணுவாங்கன்னு தெரியாது, நான் வாக்கிங் போகும்போது கூட என்னோட முகத்தை பார்க்கணுமே எல்லாரும் அப்படின்னு நினச்சி நான் குங்குமம் போட்டு தான் போவேன். அது செல்ஃப் க்ரூமிங் தானுங்க. ஸோ யூ கான்ட்ரடிக்டிங் யூர் செல்ஃப். பெண்கள் வந்து நீங்கள் குங்குமத்தை யூஸ் பண்ணுறீங்க அண்ட் ஹீஸ் காட் ஹேர் டை ஆல் ஓவர் ஹிஸ் ஹேர் அண்ட் யூ ஆர் க்ரூமிங் யூர் செல்ஃப். அப்போ பெண்கள் மேக்கப் போட்டால் அதில் என்ன தப்பு? we do it for ourselves, right? we want to அப்போ தான் நம்ம பளிச்சு நம்ம முகம் தெரியும், எல்லாருக்கும் பார்க்கும்போது மங்களகரமாக இருக்கும்ன்றது உங்களோட அபிப்பிராயம். எங்களுக்கு வந்து நாங்கள் மேக்கப் போட்டால் நாங்களும் பளிச்சுன்னு தெரியும், நாங்களும் வந்து மங்களகரமாக தெரியும் அப்படின்றது வந்து இருக்கலாம், ரைட்? ஸோ ஐ ஃபெல்ட் தட் அது ரொம்ப பயஸ், ஸ்டீரியோடைப்பிங் விமன்.
அண்ட் ஐ திங்க் கரெக்டான இந்த யங்ஸ்டர்ஸ் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா இந்த குரூப் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் கரெக்டாக கேள்வி கேட்குறாங்க அண்ட் தே டேக் ஆக்ஷன் விச் ஐ ரியலி லைக். Like at the end of the day, it's like the Jovika is like, yeah, you can say what you want. I'm going to walk around with makeup. அப்படின்ற மாதிரி. So I'm very very proud of the girls in the house, right? அண்ட் அடுத்தது கட் பண்ணிங்கன்னா அக்ஷயா வந்து போய் தெளிவு கேட்குறாங்க. இங்கே வந்து மணி உள்ளே பூந்து இல்லை வாங்க வாங்கன்னு என்னமோ ஹீஸ் ட்ரைங் டு டிஃப்யூஸ் அ சிச்சுவேஷன் தட்ஸ் நாட் ஈவன் அ சிச்சுவேஷன், ரைட்? அவங்க வந்து சிச்சுவேஷன் வந்து அக்ஷயா வந்து பேசணும்னு ஃபீல் பண்ணுறாங்க பிரதீப் கிட்டே, கிளாரிஃபை பண்ணணும் அப்படின்னு. இவர் வந்து கையை பிடிச்சி ஒருத்தர் பூர்ணிமா கூட்டிகிட்டு போகிறாரு, இவங்களை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஷி சேஸ், let me talk this out, let me clarify this-னு சொல்லிட்டு பிரதீப் கிட்ட பேசுகிறாங்க. அப்போ தான் இந்த ராங் பர்செப்ஷனை பற்றி ஒரு வேலிட் பாயிண்ட்டை அவர் வைக்கிறாரு. அதாவது நீங்கள் வந்து அவர் சொல்கிறாரு எல்லாருக்குமே வந்து இந்த மேக்கப்லாம் போட்டால் தான் வந்து அது அழகு அப்படின்ற ஒரு அந்த மாயை உடைக்கணுன்ற மாதிரி, நாட் இன் so many words but in his own words he's saying this. Now if you look at the beauty industry, நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த fair skin is really really good. ஏற்கனவே coming back to what Cool Suresh said, ஏன்னா இவங்கெல்லாம் வெள்ளையே தானே இருக்காங்க, எதுக்கு மேக்கப்னு. ஸோ தி பெர்செப்ஷன் இஸ் நம்ம வெள்ளையாக இருந்தால் தான் அழகுன்ற மாதிரி ஒரு பெர்செப்ஷன், ஒரு மாயை இருக்குது. இத்தனை பேர் வந்து உங்கள் வீட்டில் உங்கள் அங்கிள் ஆன்டிஸ் இல்லை நீங்களே வந்து ஃபேர் அண்ட் லவ்லி யூஸ் பண்ணியிருப்பீங்க. இட் வாஸ் such a popular product. I wouldn't say fantastic. It's a popular, fantabulously popular product. I do not know how effective it is. But நம்ம எல்லாருமே வந்து ஒரு கட்டத்தில் வந்து வீட்டில் யாருடைய வீட்டில் பார்த்துருப்போம் ஃபேர் அண்ட் லவ்லின்றது. The concept was fair is beautiful. நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் பார்த்தீங்கன்னா ஃபேரான பெண்களை தான் காட்டுறது, ஹீரோயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேரான பெண்களை தான் காட்டுறது. ஒரு காலகட்டம் வரைக்கும் நார்த் இந்தியாவிலேருந்து மொழி தெரியாத பெண்களை இறக்குமதி பண்ணி நடிக்க வச்சுட்டு இருந்தாங்க, ஏன்னா அதுதான் அழகு அப்படின்னு காட்டுறது. அண்ட் தென் அந்த மாயை இப்போ உடஞ்சி யூ கேன் சி darker girls who are pretty, who's coming into this limelight, ஐஸ்வர்யா ராஜேஷ் and all the dusky girls, பிரியங்கா சோப்ரா dusky. ஸோ அந்த மாயை வந்து இப்போ மாறி வருது. ஸோ இந்த பர்செப்ஷனை உடைக்கணும். அதனால நீங்கள் வந்து இல்லை ஒரு வாரத்துக்கு அப்போ if Pradeep had said his ideas comes and then he retracts back and then he gets confused, right? If he had said ஒரு வாரத்துக்கு நீங்கள் மேக்கப்பே இல்லாமல் இருந்து you tell people, look, you don't have to have makeup to look confident அப்படின்னு யாரெல்லாம் உங்களுக்கு ஃபீல் பண்ணுறீங்களோ can jump on the bandwagon with me and put a message out to the public அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா valid, right? பட் அவர் வந்து இல்லை பெர்செப்ஷனை பெர்செப்ஷனை மாற்றி காட்டுற அப்படின்னு சொல்லி அவரோட பெர்செப்ஷனை அவர் மாற்றிக்கிட்டார். ஸோ ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் அங்கே வந்து அப்படி அடங்கிடுச்சு. அகெயின் சேம் எஸ் இந்த நாமினேஷனில் வந்து இங்கே யுகேந்திரன் விசித்ரா அங்கே போனாங்கன்னா எனக்கு அதுக்கு பதிலாக இங்கே 2 பேர் அனுப்புங்கன்னு சொல்லி ஆரம்பிச்சது அப்படி புஷ்னு போச்சுல. அதே மாதிரி இந்த பெர்செப்ஷன் ஐடியா வந்து அவர் நல்ல மாதிரி ஆர்டிகுலேட் பண்ணியிருந்தாருன்னா அது மக்களை போய் சேர்ந்துருக்கும். இதுக்கிடையில் பார்த்தீங்கன்னா கூல் டஸ் இஸ் கூல் ஸ்டஃப் மிமிக்ரி பண்ணுறாரு, பிரதீப்பை பற்றிலாம் கிண்டல் அடித்து பேசுகிறாரு, அவர் எப்படி அந்த டவலை ஆட்டிக்கிட்டே நிற்பார் அப்படிலாம் வந்து செஞ்சு காட்டுறாரு. பிரதீப் அங்கே இருக்கிறாரு அண்ட் பிரதீப் லாஃப்ஸ் அபவுட் இட் அண்ட் that's what Pradeep should do. He needs to take a chill pill, right? கொஞ்சம் அவர் வந்து என்ஜாய் த மூமெண்ட். நீங்கள் வந்து உங்களோட எண்ட் ஜேர்னிலேயே நீங்கள் குறிக்கோளாக இருக்கணும், அதிலேயே நீங்கள் ஃபோக்கஸாக இருந்தீங்கன்னா யூ ஆர் லூசிங் யுவர் ஜேர்னி. உங்களோட ஜேர்னியில் இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சொல்லுவாங்க ஒரு எண்ட் ஜேர்னி, நான் வந்து இந்த ஃபாரஸ்டோட எண்டில் நான் போய் அங்கே போய் அடையணும், அதுதான் என்னோட கோல். ஆனால் போகிற வழியில் மலர்கள் இருக்கும், செடிகள் இருக்கும், இதெல்லாம் பார்த்து ரசிச்சுக்கிட்டே போனீங்கன்னா உங்கள் ஜேர்னி ஸ்மூத்தாக இருக்கும். நீங்கள் அது எல்லாத்தையும் பார்க்காம இந்த பிளிங்கர்ஸ் போட்டு நான் தரையை பார்த்து மட்டுமே நான் என் ஜேர்னி போவேன்ற ஒரு சூழலில் வந்து பிரதீப் இருக்கிறாரு. 24 minutes I'm very of the time, right? So அது நடக்குது. அண்ட் ரவீனா அண்ட் மணி அவங்களுக்குள்ள வந்து இப்போது அந்த ஊழல் கூடல் அது நடந்துட்டு இருக்குது. ஐ டு நாட் நோ த ஈக்குவேஷன் பிட்வீன் த 2 of them. அண்ட் வந்து மணி வந்து அவரோட அவுட்ஃபிட் ஜாக்கெட் கொடுக்குறாங்க, அவங்க இல்லை நான் போட்டு கொடுக்குறேன் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு அரசல் பரசலாக இது ஒன்று பேசிக்கிறாங்க. அப்புறம் வந்து ஃபுட் ரேஷன் வருது. ஃபுட் ரேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா டீ இஷ்யூ. விஜய் வராரு, அங்கே யுகேந்திரன் சொல்கிறாரு வந்து பால் இல்லை, கேப்டன் சொல்லிட்டாரு பால் இல்லை, பால் நாளைக்கு தான் எடுக்கணும், நான் பிளாக் டீ வேணால் போடுறேன் அப்படின்னு பிரதீப் கிட்ட சொல்கிறாரு. பிரதீப் வந்து டீ கேட்குறாரு. I feel Vijay வந்து when he became a captain it was a biased thing, right? நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே எல்லாரும் போராடிட்டு இருந்தாங்க, இவர் லாஸ்ட்டாக வந்ததுனால he by chance got the opportunity. He started out well, நல்லா articulate பண்ணாரு, but then he has come up to a conclusion. அவரோட மைண்டில் வந்து பிரதீப்னாலே ட்ரபிள்,
அப்படின்ற ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டார். அவர் டீ கேட்குறாரு, இவர் முடியாது பிளாக் டீ டீ. அப்போ உடனே ரூல் புக் எடுத்து படிக்கிறாரு. அந்த பிக் பாஸ் வீட்டில் இருக்கவங்க யார் என்ன கேட்டாலும் சின்ன வீட்டில் உள்ளவங்க வந்து செஞ்சு தான் கொடுக்கணுன்றது வந்து ரூல் கொடுக்குறாரு. அப்போ உடனே யுகேந்திரன் சொல்கிறாரு, விஜய் அது அவங்க சொல்கிறது சரி தான், நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க அப்படின்னு. அதெல்லாம் மாட்டிக்கிறதுலாம் இல்லை, டீ ஸ்நாக்ஸ்லாம் கொடுக்கணும்னு போட்டிருக்காங்க, ஆனால் என்ன டீன்னு போட்டிருக்காங்களே அது பிளாக் டீ தான் கொடுக்கணும் அப்படின்னு. என்ன தான் இருந்தாலும் குப்புற விழுந்தாலும் என் மீசையில் மண் ஓட்டலை, நான் சொல்கிறது தான் சரி. டீ கொடுக்கணுமா, புக்கில் இருக்கா கொடுங்க, ஆனால் பிளாக் டீ கொடுங்க. somehow I must get the edge அப்படின்ற மாதிரி ஒரு வாதாடும் போது சம்டைம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆர்குமெண்ட் கீப்ஸ் கோயிங் பேக் அண்ட் ஃபோர்த். ஏன்னா அது முடிக்க விட மாட்டாங்க. ஐ மஸ்ட் ஹேவ் த லாஸ்ட் வேர்ட் அப்படின்ற ஒரு நிலைமை வரும்போது தான் அந்த வாதம் வந்து போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஐ மஸ்ட் ஹேவ் த லாஸ்ட் சே. யூ வாண்ட் டீ, ரூல் புக்கில் போட்டிருக்கா, ஓகே, பட் I'll give you black tea அப்படின்ற மாதிரி விஜய் சொல்கிறாரு. விஜயோட கேப்டன்சி started out well and then I'm seeing him dip a little bit, right? ஸோ அங்கே போகுது. நான் ஓகே, பாப்புலாரிட்டி டாஸ்கில் வந்து நானே வந்து பிரதீப் நிறைய பேசுவார்னு எதிர்பார்த்தேன். அண்ட் தென் யூ சி ஹி கெட்ஸ் கிளவுடட், ரைட்? ஹிஸ் மைண்ட் கெட்ஸ் கிளவுடட். திறமையான ஒரு பேச்சாளர், ஹிஸ் காட் ஃபென்டாஸ்டிக் ஐடியாஸ். அங்கே அவர் வந்து தனிச்சு நிற்பாருன்னு எதிர்பார்க்கும்போது அப்படியே புஷ்ஷுன்னு போச்சுங்க. அவர் வந்து இல்லை எனக்கு இது தேவையில்லை, இந்த பிளாட்ஃபார்ம் எனக்கு தேவையில்லை இது அப்படின்னு ஹீ டிசைட்ஸ் அண்ட் he just doesn't perform to his maximum capabilities, right? ஸோ நான் எப்போதுமே வந்து என்னோட பசங்க கிட்ட சொல்வேன், இட் டசன்ட் மேட்டர் வாட் கிரேட் யூ டேக் இன் யூர் ஸ்கூல். என்ன ஏ கிடைக்குதோ, பி கிடைக்குதோ, சி கிடைக்குதோ, இட் டசன்ட் மேட்டர். அட் தி எண்ட் ஆஃப் தி எக்ஸாம் நான் எப்போதும் கேட்பேன், இஸ் தட் யுவர் பெஸ்ட்? ரிசல்ட்ஸ் வரும்போது இஸ் தட் யுவர் பெஸ்ட்? எஸ் மம்மி, தட்ஸ் மை பெஸ்ட். வெல் அண்ட் குட். இல்லை மம்மி, ஐ குட் ஹவ் காட்டன் ஏ, ஐ ஜஸ்ட் காட் பி ப்ளஸ் அப்படின்னா வாய், ரைட்? ஸோ ஆல்வேஸ் ஐ ஆஸ்க் மை சில்ட்ரன், அவரோட பொட்டென்ஷியலை வந்து அவர் he is not utilizing it to his max அப்படின்றது என்னோட கருத்து. நான் ஷாப்பிங் பட்ஜெட் வந்து அந்த ஒரு டாஸ்கில் அவங்க வின் பண்ணிடுறாங்க, அந்த வெயிங் ஸ்கில்லில் வின் பண்ணாங்கன்னு சொன்னது மேக்கப் தேவையில்லைன்னு சொன்னாங்களே, அதில் வந்து ஒரு 12,000 குறைக்கிறாங்க. இப்போ 42,000 அவங்க பாக்கி கொடுக்கணும். அடுத்தது வந்து ஒரு இம்பாசிபிள் டாஸ்க் வைக்கிறாங்க பிக் பாஸ் வீட்டில் இருந்து. இட்ஸ் கிரேசி, it's an impossible task. 7 minutesல வந்து 2 பேர் வந்து கம்பு பிடிச்சிட்டு அதில் எல்லாத்துலேயுமே சென்சர் இருக்குது. அந்த மெட்டல் வந்து பட்டுச்சுன்னா டீன்னு சத்தம் கேட்கும். ஸோ அவங்க வந்து they have to navigate between the gaps and bring it out. அது பார்த்தீங்கன்னா போய்கிட்டே இருக்குது, ஆரஞ்சு கலர், க்ரீன் கலர் அப்படின்னு ஒரு ரேஞ்சாக போய்ட்டு how do you even do it? ஸோ அது வந்து it was a game set to make people lose, right? அதில் அவங்க லூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ எல்லாரோடைய துணியும் எனக்கு வேணும், பிக் பாஸ் வீட்டில் உள்ளவங்க எல்லாரோட துணியும் வேணும், சின்ன வீட்டில் உள்ளவங்களாம் தப்பிச்சிடுறாங்க. இது நடக்குது. ஸோ அண்ட் தென் த ஃபைனல் டாஸ்க், ஃபைனலான ஒரு இஷ்யூ பற்றி நான் பேச போகிறேன், இந்த எக் கறி இஷ்யூ. முட்டை குழம்பு வைக்கிறதுக்கு வந்து விசித்ரா சொல்கிறாங்க. அண்ட் இப்போ பிக் பாஸ் வீட்டில் வந்து எல்லாரையும் தனியாக கூப்பிட்டு அந்த சின்ன வீட்டில் உள்ளவங்க எல்லாரையும் தனியாக கூப்பிட்டு பேசும்போது விசித்ரா வந்து நீங்கள் இனிமேல் சமைக்காதீங்கன்ற மாதிரி சொல்லிடுறாங்க. ஸோ விசித்ரா வந்து ஷி ஆஸ்க்ஸ் தி அதர் டூ டு குக், ரைட்? இதில் வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, விசித்ரா வந்து நிக்சன் அண்ட் ஐ திங்க் அந்த பொண்ணு பேர் எனக்கு சரியாக தெரியல, ஐம் ஸோ சாரி அபவுட் இட், வினோதினியா அந்த பொண்ணு ஒருத்தவங்க இருக்காங்க. அவங்க வந்து ஐ திங்க் பாரதி கண்ணம்மா சீரியல் நடித்தவங்க, ஐ குட் பி டோட்டலி ராங். ஸோ அந்த பொண்ணு இவங்கள சமைக்கும்போது, நிக்சன் சமைக்கும்போது இவங்க வந்து விசித்ரா கூப்பிட்டு கேட்குறாங்க, லுக் வாட் டிட் யூ ஜஸ்ட் டூ? நான் உன்னை முட்டை குழம்பு தானே செய்ய சொன்னேன், நீ என்ன முட்டையை உடச்சி ஊற்றுற அப்படின்னு. அப்போ அவர் சொன்னேன், இல்லையே அந்த மாதிரி தானே நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே வா பாட்டில் என்ன எழுதிருக்கு அப்படின்னு யுகேந்திரன் உட்காந்துருக்காரு. இஸ் லைக் வாட் இஸ் ஹேப்பனிங் அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. பாட்டில் வந்து முட்டைக்கறின்னு தானே எழுதிருக்கு. ஸோ நீ எப்படி பண்ணணும், முட்டை உடச்சி ஊற்றுறது முட்டைக்கறியா, முட்டையை நீ அவிச்சு தானே போடணும் அப்படின்ற மாதிரி விசித்ரா கேட்குறாங்க. உடனே வந்து நிக்சன் என்ன சொல்கிறாருன்னா, இல்லை அது இப்படியும் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. இது இப்படியும் பண்ணலாம், ஆனால் எல்லாருக்குமே டிஃப்ரெண்ட் டேஸ்ட் இருக்குது. இங்கே வரவங்க எல்லாருக்குமே வந்து இன்றைக்கி சமைக்கிறது வந்து எல்லாருமே ஒத்துக்க மாட்டாங்களே. அதாவது ஒரு சமையல் நல்லா இல்லைன்னு சொல்லலை, எல்லாருக்கும் அவங்கவுங்க ப்ரெஃபரன்ஸ் இருக்குது. எல்லாருக்குமே வந்து இதே மாதிரி சாப்பாடு, எல்லாருமே ஒரே சாப்பாடு வேண்டான்றாங்களே, சிலவங்களுக்கு வந்து அது வேரியேஷன் கேட்குறாங்கன்றது தான் அவர் சொல்கிறாரு. உடனே விசித்ரா சீஸ், ஓ நீ வந்து உன்னோட ட்ரூ கலர்ஸை காட்டுற, இந்த மாதிரிலாம் நீ பேசாத அப்படின்னு தென் யுகேந்திரன் வந்து இன்டரப்ட் பண்ணுறாரு. இல்லை விசித்ரா, நீங்கள் வந்து தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, அந்த பையன் என்ன வந்து உங்கள் சமையல் நல்லா இல்லைன்னு சொல்லலை, எல்லாருக்கும் வேறு ஆசைகள் இருக்குது, வேறு விருப்பங்கள் இருக்குது, வேறு சாப்பாடு உணவு வகையை கேட்குறாங்க, அதுதான் அவர் சொல்ல வராரு. அதனால இது ஒரு வேற ஒரு வெரைட்டின்றது தான் சொல்ல வராரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையனை வந்து சப்போர்ட் பண்ணிவிட்டு யுகேந்திரன் வெளியாகிடுறாரு. நான்
விசித்ரா இஸ் நவ் வெரி வெரி அன்ஹாப்பி. நான் ஏற்கனவே சொன்னது போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா யுகேந்திரன் வந்து என்ன விசித்ராக்கு நீங்கள் சாப்பாடு எடுத்து வைக்கல, அவங்க அவ்வளோ கஷ்டப்பட்டு சமைச்சிருக்காங்க, அந்த உருளைக்கிழங்கு நீங்கள் எடுத்து வைக்கல அப்படின்னு அங்கே வந்து அவரோட தோழிக்காக சப்போர்ட் பண்ணவர். இங்கே ஹி சேஸ் நோ, what you're saying is wrong அப்படின்னு விசித்ராக்கு எடுத்து சொன்னோன்னா விசித்ரா இஸ் நாட் ஹாப்பி அபவுட் இட். ஸோ வெளியில் வந்து ரவீனா, ஐஷு அண்ட் அனன்யா எல்லாம் உட்காந்துருக்கும் போது யுகேந்திரன் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது விசித்ரா வந்து உட்காடுறாங்க. அண்ட் ஷி கொஸ்டின்ஸ் யுகேந்திரன். ஷி ஆஸ்க் யுகேந்திரன், ரைட் யுகி, நீங்கள் என்ன அந்த பையனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க அப்படின்னு. அப்போ யுகி சொல்கிறேன், இல்லை இல்லை நான் சப்போர்ட் பண்ணல, இல்லை அந்த பையன் வந்து மரியாதையே இல்லாமல் பேசினான், அவன் தப்பாக பேசினான். அப்போ யுகி சொல்வார், தப்பாக பேசினது வந்து அவர் சொன்ன விதம் தப்பு கிடையாது, நீங்கள் சொன்ன விதம் தான் தப்பு அப்படின்னு சொல்லுவார். நான் என்ன தப்பாக சொன்னேன்னு விசித்ரா கேட்டோன்னே நீங்கள் வந்து அந்த பையன் கிட்ட வந்து நீ இப்போ தான் அவன் ட்ரூ கலர் காட்டுறேன்னு நீங்கள் சொன்னீங்க, அதெல்லாம் ரொம்ப தப்பு. அந்த பையன் அந்த எண்ணத்துலேயும் சொல்லலை, இங்கே எல்லாரும் வெரைட்டி கேட்குறாங்கன்றதான் சொன்னார், உங்கள் சமையலை பற்றி அவன் குறை சொல்லலை. அண்ட் இவங்க சொன்னா இல்லை, ஐ cannot tolerate disrespect அப்படின்னு விசித்ரா சொல்கிறோம். அதை வந்து இவர் சொல்கிறார், அவர் ரூடாக பேசலை, நீங்கள் தான் ரூடாக பேசுனீங்கன்ற மாதிரி அவர் சொல்லிவிட்டு ஹி வாக்ஸ் இன். இது என்னோட பிரச்சனையே கிடையாது, ஆனால் நீங்கள் தான் வந்து ரூடாக பேசுனீங்கன்னு சொல்லிட்டு ஹி வாக்ஸ் இன், ரைட்? ஸோ அங்கே வந்து முடியுது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா காலையில், அண்ட் அஃப்கோர்ஸ் எனக்கு டைம் டிஃப்ரென்ஸ் நியூசிலாண்டில் இருக்கிறதுனால காலையில் எழுந்திரிச்சா ஃபோனில் வந்து பற்றி எரியிற மாதிரி மெசேஜஸ், பீம்ஸு, யுகேந்திரன் வந்து விசித்ரா அந்த மாதிரி கேள்வி கேட்டுட்டாரு அப்படின்னு. ஸோ ஐ திங்க் ஃப்ரெண்டுன்றது வந்து இதுதாங்க விஷயம். நல்லதையும் எடுத்து சொல்லணும், கெட்டதையும் எடுத்து சொல்லணும், அப்போ தான் நீ ஃப்ரெண்டு. எல்லாத்துக்கும் ஒத்துறது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் கிடையாது. Now, another thing that I wanted to talk about is யுகேந்திரனை பற்றி நீங்கள் ஏன் நேற்று அவர் பவாக்கு சப்போர்ட் பண்ணதை நீங்கள் ஏன் பேசலைன்னு உங்களில் நிறைய பேர் என்கிட்ட கேள்வி எழுப்பியிருக்கீங்க. அதாவது நேத்தோட சம்பவம் என்னென்னா பார்த்தீங்கன்னா, ஐம் சாரி இட்ஸ் கோயிங் பியாண்ட் 30 minutes, பட் நேத்தோட சம்பவம் என்னென்னா, பவாவோட கதை எனக்கே ஏற்புடையதில்லை. அவர் தப்பாக வந்து அந்த கதையை வந்து அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, யானைக்கும் அடி சரக்கும்ன்ற ஒரு விஷயத்த சொல்ல வந்திருக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஆனால் அது சரியாக கான்வே ஆகலை. ஒரு செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் வந்து க்ளாரிஃபை பண்ணி ஒரு கதை சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதை வந்து நானும் கமெண்ட் அடித்தேன். அந்த நேரத்தில் வந்து யுகேந்திரன் உள்ள போது சரி அவரை விடுங்கன்னு பிரதீப்பும் யுகேந்திரனும் என்ன சொல்லுவாங்க, அது டிஃப்யூஸ் சுச்சுவேஷன், ரைட்? இல்லை அவரை விடுங்க சார், நீங்கள் விடுங்க, நீங்கள் உள்ளே போங்கன்ற மாதிரி பேசுவார். பிரதீப் சொல்வார், இதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லவே தேவையில்லை சார் அப்படின்னு சொல்லுவார். ஓகே, ஸோ இந்த விஷயம் வந்து எப்படி யுகேந்திரன் இந்த மாதிரி கேட்கலான்னு உங்களில் நிறைய பேர் ஏன் வந்து பவாக்கு வந்து சப்போர்ட் பண்ணாருங்க. ஓகே, ஸோ இதே யுகேந்திரன் கட் பண்ணிங்கன்னா அந்த பிக் பாஸ் வந்து அந்த சின்ன வீட்டில் வந்து அந்த சின்ன பாஸ் கூப்பிட்டு ஒருத்தராக கூப்பிட்டு பேசும்போது, யுகேந்திரனை கூப்பிட்டு பேசும்போது யுகேந்திரன் சொல்வார், இனிமேல் என்னை இங்கேருந்து ரிலீஸ் பண்ணுங்கள், நான் கோதாவில் இறங்கணும், அவங்களாம் டாஸ்க் பண்ணும்போது நான் டாஸ்க் பண்ண முடியாமல் இங்கே உட்காந்துருக்கிறது வந்து எனக்கு வந்து கஷ்டமாக இருக்குது, நான் கோதாவில் இறங்கணும், நான் உள்ளே போய் சில விஷயங்கள் செய்யணும், எல்லாரும் வந்து அவங்களோட உண்மையாக விளையாட வைக்கணும், ஐ வாண்ட் டு பிரிங் அப் சம் ஹைப் இந்த ஷோ, அதுக்காக சண்டை போடணும்னு கிடையாது, பட் நான் வந்து காம்படிஷன் கொடுக்கணும், என்னை உள்ளே விடுங்க அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது அவர்கிட்ட கேட்குறாங்க, விதண்டாவாதமாக கேட்குறாங்க. சரி, இந்த 6 இங்கே எத்தனை பேர் இருக்கீங்க? 8 பேர். இவங்களை வந்து நீங்கள் லிஸ்ட் பண்ணுங்கள், லீஸ்ட் வெரி போரிங்லேருந்து லீஸ்ட் போரிங். ஓகே, அப்போ கடைசியாக ரொம்ப போரிங்காக யார் இருக்காங்கன்னு கேட்கும்போது யுகேந்திரன் டேக்ஸ் அப் பவாஸ்னி. ஏன்னு கேட்குறாரு சின்ன பாஸ். சொல்கிற அவர் என்ன ஈடுபாடு இருக்குது, அவர் வந்து ஒன்றும் வந்து அவ்வளோவா ஈடுபட மாட்டுறாரு, நிகழ்ச்சிகள்லாம் வந்து உதவ மாட்டுறாரு, தனிச்சு இருக்கிறாரு, அவர் கதை சொல்கிறதும் வந்து சில விஷயங்கள் வந்து சரியாக சொல்லலை அப்படின்றத சொல்கிறாரு. ஸோ நான் நேற்று வந்து ஏன் இதை பற்றி நான் பேசலைன்னா, ஐ டோன்ட் வாண்ட் டு கம் அக்ராஸ் as someone who's always defending யுகேந்திரன், ரைட்? ஐ டோன்ட் வாண்ட் தட். இதை நான் ஜெனரலாக ரிவ்யூ பண்ணால் கூட அது தப்பாக போய் சேரும்ன்ற ஒரு டென்ஷன் எனக்கு இருக்குது. யுகேந்திரனோட ஃப்ரெண்ட்ஸ் எனக்கு சொன்னாங்க, நீ ரிவ்யூ பண்ணுறதே நிறுத்திடு, நீ என்ன தான் பேசினாலும் நீ பாயஸ்ன்னு வந்து மக்கள் சொல்லுவாங்கன்னு ஒரு 4-5 பேர் எனக்கு வந்து டெக்ஸ்ட் அனுப்புனாங்க. அவங்க அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் நான் பேசுனது கூட கிடையாது, யுகேந்திரனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம், பட் தே ஹேவ் பின் மெசேஜிங் மீ அண்ட் சேயிங் தட் ஒரு பயம் தானே, தே வெல் விஷஸ், ஐயோ இந்த கப்பலுக்கு எதுவும் நான் ஆகக்கூடாது. ஸோ ஐ அப்ரிஷியேட் தட், பட் ஐ ஆல்சோ டோல்ட் தம் தட் let me wait and see. ஓகே, பட் நான் வந்து யுகேந்திரனை பற்றி பேசுகிறத கம்மி பண்ணிக்கிறேன். பட் இந்த மாதிரி நீங்கள் கேள்வி எழுப்பும்போது ஐ ஹேவ் டு ஆன்சர், ரைட்? ஸோ யுகேந்திரனுக்கு வந்து ஒரு விஷயங்க, வயசில் மூத்தவங்களுக்கு மரியாதை கொடுக்கணுன்றது ஒரு விஷயம். ஓகே, அண்ட் அவர் வந்து எப்போதும் என்ன பண்ணுவாருன்னா, அந்த வயசில் மூத்தவங்க வந்து செய்கிற தவறையும் எடுத்து கேட்பார். ஹி ஹேஸ் ஆஸ்ட், பட் எப்படி கேட்பாருன்னா ரொம்ப தனிச்சு கேட்பார்.
தனிமையில் கூப்பிட்டு கேட்பாரு. இப்போ எனக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கும் ஒரு வயசில் மூத்தவங்களுக்கும் வந்து சும்மா ஒரு கான்வர்சேஷன். அப்போ அந்த 100 days வாக்கிங் சேலஞ்சுக்கு அப்புறம் ஐ ஹேட் லாஸ் சம் வெயிட். அப்போ அந்த வயசில் மூத்தவங்க வந்து என்னை பார்த்துட்டு வீடியோ காலில் யுகேந்திரன் வந்து இந்தியாவில் இருக்கிறாரு. ஹீ மேக்ஸ் அ வீடியோ கால் ரைட். யார் என் பக்கத்தில் இருக்காங்கன்னு பாரு, ஹலோ சொல்லுன்னு எனக்கு காட்டணுன்னு. என்ன நீங்கள் எப்படி அழைச்சி போயிட்டீங்க, தேவாங்கு மாதிரி இருக்கீங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் அவங்க கொடுக்குறாங்க ரைட். ஸோ ஐ எம் ஷாக்ட். வாட் ஜஸ்ட் ஹேப்பன்ட் அப்படின்னு. ஓகே, நான் வந்து அதோட யூ ஃபீல் ஆக்வர்ட் அண்ட் தென் த கான்வர்சேஷன் எண்ட்ஸ் வித்தின் 10-15 seconds முடிஞ்சிருச்சா. அப்போ யுகேந்திரன் டேக்ஸ் ஓவர், ஹி டாக்ஸ் டு மீ, நல்ல மாதிரி பேசிட்டு ஃபோனை வச்சுட்டாரு. பட் ஃபோனை வச்ச பிறகு அந்த வயசான அம்மா கிட்ட யுகேந்திரன் கேள்வி கேட்குறாரு. எப்படி நீங்கள் என் ஒய்ஃபை தேவாங்கன்னு சொல்லலாம், அப்படியே நீங்கள் ஃபீல் பண்ணால் எதுக்காக வந்து அது எதுக்காக ஆர்டிகுலேட் பண்ணணும், ஒருத்தவங்க மனசை ஏன் புண்படுத்துகிற மாதிரி நீங்கள் சில விஷயங்கள் சொல்லணும்னு சொல்லி அவர் அந்த பெண்மணி கிட்ட கேட்குறாரு. ஸோ இதுதான் யுகேந்திரனோட ஸ்டைல் ரைட். வயசுக்கு நிறைய மரியாதை கொடுப்பாரு, ஆனால் கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்பாரு. ஸோ அதை தான் வந்து இப்போ வந்து அவர் அதை ப்ரூஃப் பண்ண பிறகு ஐம் டாக்கிங் அபவுட் இட். ஸோ பவாக்கு அங்கே சப்போர்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தோணி இருக்கலாம், ஆனால் இங்கே வந்து அவர் சொல்கிற லீஸ்ட் பாரிங், அவர் மாட்டுறாரு, என்னை வந்து மக்களோடைய இணைய மாட்டுறாரு. அதெல்லாம் வந்து அவர் அந்த சின்ன பாஸ் கிட்ட அவர் சொல்கிறாரு. அவர் உள்ள என்ன சொன்னாரோ அதையும் வந்து வெளியிலையும் அவர் சொல்லிக்கிறாரு. ஸோ இதுதான் விஷயம். நம்ம பார்க்குறதெல்லாம் வந்து எல்லாருக்கும் வந்து இந்த பல பரிமாணங்கள். இப்போ என்னையே எடுத்துக்கிட்டிங்கன்னா, நான் ஒரு மனைவி, நான் ஒரு தாய், நான் என்னுடைய சகோதரிக்கு சகோதரி, என்னுடைய பெற்றோர்களுக்கு மகள், நான் வந்து ஆஃபீஸில் கலீக், இந்த மாதிரி பல பரிமாணங்கள் இருக்குது. பல நேரங்களில் we have to wear multiple hats sometimes at the same time. ஸோ இதுதான் விஷயம். இது தான் என்னோட ஆர்குமெண்ட். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாரையும் உடனே ஜட்ஜ் பண்ணிட வேண்டாம். இந்த ஆட்டம் இப்போ தான் சூடு பிடிக்குது, பொறுத்திருந்து பார்ப்போம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.